I'm just talking interiors. நல்ல டிசைன் பண்ண ஒரு இன்டீரியர், நல்ல வெல்கமிங்கான ஒரு இன்டீரியர், இந்த ஸ்டோருக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயம். ரெண்டாவது பார்த்தா இங்கே இருக்க கலெக்ஷன் தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா. ஐ திங்க் ஐ சி யூ ஆல்சோ ஹேவ் சம் nice breezy collections over there for those are like my style of clothing. So அது பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது. எனக்கு நல்ல அட்ராக்டிவான க்ளோத் இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக இப்போ நான் போட்டுக்கிறதும் அண்ட் இது வந்து இந்த சம்மர் ஹீட்டுக்கு எனக்கு சென்னையில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுருக்கு. அண்ட் நல்லா ஃபிட் ஆகுது அண்ட் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த இடத்துலையும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்க மாட்டேங்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு இங்கே இந்த நேரத்தில் என்னோட நண்பர் விஜய் கபூர் சாரும் அவங்களோட மனைவியும் ராக்கி கபூர் இங்கே வந்து இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இப்போ 2 பேரோட ஜேர்னியும் பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ராக்கி கபூர் மேம் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் தான் அந்த ஃபுல் ஜேர்னியும் எழுதியிருக்காங்க. த ஹாட் ஷூ மேன் அப்படின்ற ஒரு அதில் வந்து இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஜேர்னிக்குள்ள நம்ம வரும்போது கண்டிப்பாக இந்த பிராண்டுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு கப்பல் கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து இந்த ஜேர்னியில், இந்த பெரிய ஜேர்னி, இந்த மிகப்பெரிய ஒரு ஜேர்னியில் வந்து நான் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக தேங்க்யூ.